கனடாவில் வந்து ஸ்கூலுக்கு போகிறேன். Or do you want to go to school in Oshawa? Yeah, sure, it's okay. இங்கிலீஷ் பழகிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே வந்து நல்ல ஈஸி. இங்கே வந்து வேலையிலும் வந்து இங்கிலீஷ் தெரிஞ்சுன்னு சொன்னால் ஈஸியாக வந்து வேலையிலெல்லாம் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த டிம் காட்டன், இந்த சப்வே அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய கடைகள் இருக்குது. இந்த கனடா பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ்ன்றது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். So what country are you from? I am from Sri Lanka. Okay. Yeah. வணக்கம், நான் சரி. நான் வந்து நீங்கள் நினைக்கிறேன் சொன்னால் கனடாவில் பூம்பம்பில் என்ற இடத்துல நினைக்கிறேன். என்னடா இன்றைக்கி லேப்டாப்போட வந்து நினைக்கிறான்னு யோசிப்பீங்க. இன்றைக்கி நான் வந்து கனடாவில் வந்து ஸ்கூலுக்கு போகிறேன். ஸோ அதில் வந்து இன்றைக்கி வந்து ஆன்லைனில் வந்து எக்ஸாம் செய்யணும். என்னத்துக்கான இந்த எக்ஸாம்னு சொன்னால் நாங்கள் வந்து இங்கிலீஷ் கலைக்கிறதுல வந்து எந்தளவு இதில் நிற்கிறோம்ன்றதை வந்து செக் பண்ணுறதுக்காண்டி இந்த எக்ஸாம் வந்து வைப்பாங்க. நிறைய கேள்விகள் எல்லாம் வந்து நடக்கும் போல இருக்குது சொல்லியிருக்கேன் நிறைய பேர். பாப்போம் என்ன நடக்குதுன்ற அப்படி உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது வந்து இப்போ Zoomல தான் வந்து இப்போ எனக்கு வந்து எக்ஸாம் வந்து நடக்க போகுது. சரியாக வந்து 1 மணிக்கு எக்ஸாம். இப்போ 12:54 சரியாக 1 மணிக்கு வந்து ஸ்டார்ட் ஆக மாட்டேன்னு நினைக்கிறேன். இல்லை பாருங்க, இப்போ Zoom வந்து ஒன் பண்ணி போட்டு தான் இருக்கிறேன். ஆன்லைன்லாம் வந்து எக்ஸாம் நடக்க போகுது. இதை பார்த்துட்டு பிறகு எங்களுக்கு வந்து மெயில் போடுவாங்களாம். நீங்கள் எத்தனை ஆண்டில் அந்த எந்த கிரேடில் இருந்து படிக்கணுன்றது மெயில் பண்ணுவாங்களாம். அதை பார்த்துட்டு பிறகு நாங்கள் வந்து ஸ்கூலுக்கு போகணும். எனக்கு வந்து ஒஷாவாவில் இருக்கிற ஸ்கூல் தான் பெருமண்டு நினைக்கிறேன். அதோட இப்போதைக்கு வந்து இந்த ஸ்கூல்லேயும் வந்து நிறைய பேர் புக்கிங்ன்றதால வந்து ஸ்கூல் வந்து எடுக்கிறது வந்து இப்போ கொஞ்சம் லேட் ஆகுது. இப்போ எனக்கு முன்னே 2 மாதத்துக்கு முன்னே எக்ஸாம் எழுதின நாட்களுக்கு வந்து இன்னும் வந்து ஸ்கூலுக்கு வந்து கூப்பிடல. சரி, ஓகே, இப்போ கட்டமாக பார்ப்போம். என்னத்துக்கான ஸ்கூலுக்கு போகிறோம்னு சொன்னால் உண்மையிலே வந்து இப்போ கனடாவில் நாங்கள் இருக்க போகிறோம்னு சொன்னால் லாங்குவேஜ்ன்றது வந்து சரியான இம்பார்ட்டன்ட். அதனால் வந்து லாங்குவேஜ் வந்து பழகினு சொன்னால் இங்கே இருக்கிற நிறைய இடங்கள் இப்போ எல்லாத்துக்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமென்றதுக்காண்டி இப்படி ஒரு முடிவு ஒன்று எடுத்துருக்கிறேன். ஸ்கூலுக்கு போகிறக்காண்டி இப்போ 5 நாளைக்கு முன்னே இந்த அப்பாயின்மெண்ட் வந்து கூலாம் செய்தது, ஆன்லைனில் செய்தது, மெயில் போட்டது. இப்படி வெள்ளிக்கிழமை 1 மணிக்கு எங்களுக்கு எக்ஸாம்னு சொல்லி மெயில் போட்டது. எல்லாம் ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி திருப்பி மெயில் போட்ட பிறகு இப்போ திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ 12:55 ஆகிட்டுது. 1 மணிக்கு எக்ஸாம். என்னுடைய இந்த எக்ஸாம் எக்ஸ்பீரியன்ஸை தான் அப்படி உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். யாராச்சும் எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னு சொன்னால் கூகுளில் எல்லாம் செய்து போட்டு அது என்ன மெசேஜ்ன்ற பிறகு வீடியோ நான் கடைசியில் சொல்கிறேன். மறக்காமல் யாராச்சும் என்னுடைய யூடியூப் சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணி விடுங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவங்க வந்து அப்படி ஒரு டீச்சர் வந்து பக்கத்தில் இருப்பாவாம். எங்கள்கிட்ட வந்து நிறைய கேள்விகள் எல்லாம் கேட்பாங்களாம். இப்போ நாங்கள் எந்த ஸ்டேட்டில் இருக்கணுன்றது பார்க்குறக்காண்டி உண்மையில் வந்து எனக்கு வந்து என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அவங்க கதைக்கிறது வந்து விளங்கும், ஆனால் எனக்கு திருப்பி வந்து கதைக்க தெரியாது. அதான் பிரச்சனை. சிலதுகள் வந்து ஆழம் கஷ்டமானதுகள் கொஞ்சம் விளங்காது. நார்மலாக எங்கேன்னு போனால் இப்போ என்ன நான் சமாளித்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ மற்றவங்களோட போய் இந்த நிறைய மற்றவங்களோட போய் அந்த ஃபுல்லாக இங்கிலீஷில் கதைக்கிறது வந்து உண்மையிலே வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் இந்த ஸ்கூலுக்கு போகிறேன். இப்போ லைவாக அப்படி உங்களுக்கு காட்ட போகிறேன். இங்கிலீஷ்ன்றது வந்து ஒரு மொழி. அது மொழி தெரியலன்றலாம் நீங்கள் நக்கல் அடிக்கக்கூடாது. அது பழகிடலாம். லாங்குவேஜ் பழகிறன்றது வந்து அவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லை. அதுவும் இங்கிலீஷ் வந்து வெரி ஈஸியாக வந்து பழகலாம். நாங்கள் வந்து பள்ளிக்கூடம் படிக்க வந்து இங்கிலீஷ் பாடம் பண்ணால் எங்களுக்கு வந்து பெரிய சந்தோஷம். என்னத்துக்கானு சொன்னால் படிக்க தேவையில்லைன்னு. இப்போ இங்கிலீஷ் பாடம் வகுப்புக்கு நடந்துன்னு சொன்னாலும் எங்கேயும் வெளியில் போடுவோம், கண்டினியூ போடுவோம், அப்படி விளையாட போயிடுவோம், அப்படி இப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் பாடம் பண்ணால் பெரிய ஒரு சந்தோஷம். படிக்கிறோக்கு இல்லை, எங்கே ஓடி தப்புறோக்கு. அதோட இப்போ டீச்சர் வந்து படிப்பிச்சு கொண்டிருந்தாலும் நாங்கள் கொப்பிய முடியுமே சில நேரம் நித்திர விடுவோம். டீச்சரும் வந்து என்ன சொல்கிறேன், ஒரு 2-3 தரம் சொல்லுவாள், டேய் விளம்பி உங்களா படிக்கமாட்டான்ட்டு. அவன் தொடர்ந்து சொல்ல மாட்டான் தானே. அதனால் இங்கிலீஷ் அது அங்கே இருக்க வந்து அந்த இங்கிலீஷ்ன்றது வந்து எங்களுக்கு தேவையில்லைன்ற மாதிரி இருந்தது. ஆனால் இங்கே வந்துட்டு இங்கிலீஷ்ன்றது வந்து இம்பார்ட்டன்ட். அதுக்காண்டி இப்போ பார்ப்போம். மெயில் வந்து 2 நாள்லானா எங்கள்கிட்ட ரிசல்ட்ஸ் வரும். நாங்கள் எத்தனை மாநிலங்களை விட்டுருக்கண்டு அதையும் நான் உங்களுக்கு இன்னும் ஒரு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் 3 நிமிஷம் இருக்குது. 12:58 ஆகிடுது. 2 நிமிஷம் இருக்குது. பார்ப்போம். சரியா 2 நிமிஷத்தில் 12:58 நிற்கிது. Zoom ஒர்க் பிளேஸ் ஆக்டிவ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஜாயின் வித் ஹாய். How are you? Yeah, I am good. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. Documents? Yeah, I have. Okay, I need to see it, please. Show me. Okay, wait. என்னுடைய டாக்குமெண்ட்ஸை வந்து காட்டட்டான். டேட்? Yeah, September 20. Okay. Yeah.
Okay. Let me check your information. Just a moment. Your Okay. phone number 416 628 Mm-hmm. 7080. Okay. Yeah. Is your address? So, what country are you from? I am from Sri Lanka. Okay. Yeah. And how many years did you go to school in Sri Lanka? 16 years. 16. 16 years. Yeah. Did you go to university? No. Oh, okay. So you attended university or college? College. School. College, 16 years total. Yeah. What was your job Sri Lanka? in Sri Lanka? Yeah. I'm a bike business and buy and sell. Okay. Yeah. Sales? Yeah, buy and sell. Yeah. Yeah. Okay. So who is with you here in Canada? Do you have a family? Are you single or married? Single. इडा कहू अमचा And are you working now? Any job? Yeah, I have Job? part-time work. What do you like to do in your free time? I'm a YouTuber. Oh, wow. Okay. Yeah. You have followers on YouTube. Some people think that working for a small business means long hours and low pay. But I work at a small bakery and I love my job. The people I work for are very hardworking and kind, and yes, it does get really hot when the ovens are baking, but I love the smell of the bread and cakes we make every day. Click the link. Yeah, click the link. Okay. And what do you see? Third. 3. Yeah. So you have 30 minutes. So you can start. So I'll give you the results and I will also email it to you. Okay. Would you like online or in person? You live in Bowmanville, so maybe you want online class. Online? Or do you want to go to school in Oshawa? Yeah, sure, it's okay. Which one? Sure. Oshawa school? Sure, You school. go to... Okay. It's a little far, but okay. So, would you like morning or afternoon? What time? Morning time, evening time? Tell me, please. There's no evening. It's morning 8:45 to 11:30. 8:45 to 11:35, right? 11:30. Yeah, okay. You like morning? Yeah, evening? What time? Evening is online. Okay. Afternoon is 12 to No. 2:45. No, 8:45 to 11:40, right? 11:30. 11:30, yeah. 11. That's good. And would you like to receive emails or text from the school? Text message or email? Any? Maybe email. Okay, just Yeah. check your email. Okay. Okay, I'm going to email you in 10 minutes. Okay. And then you just, you have to register. Okay, school start date? I don't know. You have to register first and then Okay. the school will email you. Okay. Okay. So just wait for my email first, okay? Okay. Thank you. Yeah. Bye-bye. Okay, finished? Have a good day. Finished. Yeah. Okay, thank you. Bye-bye. Thanks. Bye. Bye. அமுகு துமுகு அமால் டுமால் ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எக்ஸாம் வந்து முடிஞ்சுது. கிட்டத்தட்ட என்னென்ன நேரம் போகணுன்னு தெரியலைங்க. 1 மணிக்கு சரியாக ஸ்டார்ட் பண்ணது. உண்மையில் வந்து 1 மணித்தியால எக்ஸாம். நான் கொஞ்சம் ஏர்லியாக அதை செய்துட்டேன். சிலவங்களுக்கு வந்து தெரியலை. அப்போ டக்குன்னு ஆன்சரை போட்டு விட்டேன். என்ன மாதிரியான கேள்வி கேட்டாங்கன்னா, முதல்ல வந்து எங்களோட காட்சி பார்த்தவங்க எங்களோட இங்கிலீஷ் வந்து என்ன மாதிரி இருக்குன்றதை வந்து அவங்க பார்த்தவங்க. ஓரளவுக்கு என்னால் கொஞ்சம் எனக்கு விளங்கினது, அவங்களுக்கு கொஞ்சம் விளங்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கு. மற்றது பிறகு என்ன செஞ்சேன்னு சொன்னால், ஒரு எக்ஸாம் வந்து பிறகு கம்ப்யூட்டரில் செய்யணும். அது இப்படி காட்டி தெரிஞ்சிருப்பேன். நான் ஏன்னா ஒரு தரம் ஹெல்ப் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ இப்படி காட்ட அவங்க நினைப்பாங்க எதாவது செய்யுதுண்டு. ஸோ அதனால் வந்து கம்ப்யூட்டர் திருப்பி காட்டையில்
ஒரு படம் தந்தவா என்ன மாதிரியான்னு சொன்னால் ஒரு ஆள் கோப்பி கடைக்கு வார மாதிரி அங்கே வந்து சாப்பாடு வாங்குற மாதிரி அப்புறம் சாப்பாடை கையில் எடுத்துக்கொண்டு போய் அப்புறம் சாப்பிட்ற மாதிரி. அப்போ அதில் பற்றி அந்த ஒரு பிக்சராக இருந்தது. அப்போ அதை பற்றி சொல்ல சொன்னோம். அப்புறம் அதெல்லாம் சொல்லி முடிஞ்சோடனே பிறகு வந்து இப்போ கார் வேன் அது அந்த ஃபோட்டோ கொஞ்சம் இருந்தது. இது என்னது அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பிறகு ஒரு பந்தியை தந்துட்டு அந்த பந்திக்குள்ளே இருந்து ஒரு கனடா பற்றி ஒரு நியூஸ் மாதிரி ஏதோ தந்தாங்க. அதெல்லாம் வாசிச்சுட்டு அதில் இருக்கிறத வச்சு கொஞ்சம் கேள்வி வந்தது. அது அந்தளவுக்கு வச்சு ஒரு 20 கேள்வி வந்தேன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் செய்தோடனே அப்புறம் எக்ஸாம் வந்து ஃபினிஷ் ஆகிடுது. அப்புறம் இப்போ சொல்லிக்கணும் என்னென்னா என்ன மாதிரின்னு சொன்னால் இப்போ நாங்கள் போய் ஸ்கூலில் போயும் படிக்கலாம், ஆன்லைன்லேயும் படிக்கலாம். நான் வந்து ஸ்கூலில் போய் தான் படிக்க போகிறேன். ஏன்னு சொன்னால் உண்மையில் கம்ப்யூட்டரில் இதில் எக்ஸாம் செய்யுது எனக்கு வந்து என்னென்னு சொல்கிறது, இப்படி ஆன்லைனில் படிக்கணும்னு சொன்னால் படிக்க மாட்டேன். சூம் ஆன் பண்ணி வச்சுட்டு இங்கே போடுவோம். அதில் ஸ்கூல் போகிறது கொஞ்சம் பெஸ்ட்டாக நினைக்கிறேன். அதோட இப்போ ஓமமில்ல வந்து ஸ்கூல் இல்லை, ஒஷாவாலாம் வந்து ஸ்கூல் இருக்குது. ஒஷாவாக்கு தான் போகணும். 8:45 இருந்து 11:30 மட்டும் ஸ்கூல் இருக்கான். ஸோ அப்போ அந்த டைம் தான் சொல்லியிருக்கேன். எங்களுக்கு எப்போ ஸ்கூல் ஸ்டார்ட் மற்றது இந்த ரிசல்ட்ஸ் வந்து எப்போன்றது வந்து எனக்கு வந்து எப்போ ஸ்கூல் ஸ்டார்ட் மற்றது இந்த ரிசல்ட்ஸ் வந்து மெயிலுக்கு 10 மினிட்ஸ்லேயே நான் போகிறேன்னு சொன்னாக்கும் வரும். ஓகே, என் ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து கண்டினியூவாக இந்த யூடியூப் சேனலில் வரும். மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. ஸ்கூலுக்கு கட்டாயம் போகணுமென்றக்காண்டி இப்போ ஸ்கூல் லாங்குவேஜ் பிடிக்கணுமென்றக்காண்டி தான் அந்த ஸ்கூல் போகிறேன். லாங்குவேஜ் பழகணும்னு சொன்னால் ஈஸியாக இருக்குது. உண்மையிலே வந்து கனடா பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ்ன்றது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். யாராச்சும் எனி கனடாக்கு நீங்கள் வர போகிறீங்கன்னாலும் உண்மையிலே வந்து இங்கிலீஷ் கிளாஸுக்கு போங்க. இப்போ வார வருஷம் பிளான் இருக்கலாம் சில பேருக்கு, நெக்ஸ்ட் இயர் வரணும் அப்படி இப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல டைம் இருக்குது. நீங்கள் போய் படிச்சுட்டு வரலாம். வாராக்கள் இங்கிலீஷ் பழகிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே வந்து நல்ல ஈஸி. இங்கே வந்து வேலையிலும் வந்து இங்கிலீஷ் தெரிஞ்சுன்னு சொன்னால் ஈஸியாக வந்து வேலையிலெல்லாம் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த டிம் காட்டன், இந்த சப்வே அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய கடைகள் இருக்குது. இங்கிலீஷ் தெரிஞ்சால் அப்படியான வேலைகளுக்கெல்லாம் போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து இங்கிலீஷை வந்து பழகிட்டு வாங்குவோம். யாராச்சும் கனடாக்கு வந்தால் எனக்கு கிடைச்ச அனுபவத்தில் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, எக்ஸாம் வந்து முடிஞ்சது. இதோட நான் வந்து இந்த வீடியோவை வந்து நிறைய செய்ய போகிறேன். நான் இப்போ எனக்கு ஸ்கூல் போகிற டேட் அப்போ எல்லாம் பெறுதுன்ற வந்து ஃபுல் வீடியோ இன்னும் ஒரு நாளைக்கு போகிறேன். அதோட என்னுடைய ஸ்கூல் அனுபவம் முதல் நாள் போய் அங்கே போய் என்ன செய்ய போகிறோன்றது ஏன் கிடக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து இந்த வீடியோ வந்து நிறைய செய்ய போகிறேன். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை வந்து மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.